எக்ஸாம் விளாகாவே போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் கடுப்படிக்குது தான். என்ன பண்றது? 6 எக்ஸாம் இருக்கு. 5 முடிச்சாச்சு. இன்னும் 1 தான். அந்த ஒரு எக்ஸாம் வரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டே இன் மை லைஃப் விளாக் நம்ம கன்டின்யூ பண்ணிக்கலாம். அப்புறம் ஊருக்கும் போயிடுவோம். அப்புறம் ஊர்லேருந்து நான் விளாக் போடுறேன். கமெண்ட்ஸ்ல நெறைய பேர் நான் லா படிக்கிறேனான்னு கேட்குறீங்க. ஆமா, நான் லா ஃபைனல் இயர் படிக்கிறேன். பிபிஏ எல்எல்பி. அண்ட் ஒருத்தவங்க வந்து லா எத்தன இயர்ஸ் படிக்கணும்னு கேட்டாங்க. ஆஃப்டர் 12th லா எடுக்கிற மாரி இருந்தா 5 இயர்ஸ் கோர்ஸ். இதுவே ஆல்ரெடி ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருக்காங்க. லைக் பிகாம், பிபிஏ இந்த மாரி ஆல்ரெடி ஒரு யூஜி டிகிரி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பிஜி லா சூஸ் பண்ற ஐடியா இருந்தா, அது வந்து 3 இயர்ஸ் தான் வரும். அதாவது ஆஃப்டர் 12th ஸ்கூலிங் முடிச்சுட்டு ஸ்ட்ரெய்ட்டா காலேஜுக்கு லா சூஸ் பண்ணும்போது 5 இயர்ஸ் வரும். இதுவே ஏதாவது ஆல்ரெடி டிகிரி படிச்சுட்டு லா எடுத்தோம்னா, அது வந்து 3 இயர்ஸ் தான் வரும். அதுக்கு மேலயும் லா இருக்கு. எல்எல்எம்லாம் நெறைய இருக்கு. அது நமக்கு விருப்பப்பட்டா படிக்கலாம். இப்ப லா டிகிரி நமக்கு வேணும்னா இது 2 தான் ஆப்ஷன். அதுதான் நான் இப்போ 12th முடிச்சுட்டு லா எடுத்தனால, நான் 5 இயர்ஸ் படிக்க வேண்டியதா இருந்தது. இப்ப நான் ஃபைனல் இயர்ல இருக்கேன். இன்னும் ஒரு 5 மாசத்துல எனக்கு முடிஞ்சிரும். பை த வே அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை.